நாட்டில் முறையாக பதிவு பெற்ற இந்து ஆலயங்களின் வளர்ச்சிக்கு அரசு தொடர்ந்து துணை நிற்கும். அதற்கு சான்றாக விளங்குகிறது ஸ்லாங்கூர் கஜாங் ஜலான் செராசில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயம். சுயம்புவாக தோன்றிய இடத்திலே அன்னை அவள் தம்மை நாடி வரும் அடியவர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள். அவள் எழுந்தளிக்கும் 10,000 சதுர அடியை உட்படுத்திய ஆலய வளாகத்திற்கு அரசு நில உரிமையை வழங்கியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தை விரிவுபடுத்தும் திருப்பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஸ்ரீ மகா முண்டகக்கண்ணி அம்மனுக்கு நன்னீராட்டு பெருவிழாவுக்கு ஏற்பாடு செய்ய ஆலய நிர்வாகம் உத்தேசித்திருக்கிறது. இந்த நிலம் வந்து ஜேபிஎஸோட நிலம். நிலத்துக்கு போராட மேலே முடியாது, கீழே பைப் போகுது, அது போகுதுன்னு பல பேர் பல மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் இல்லாம செவியை கொண்டாந்து செவி பண்ணி அதுக்கு பிறகு ஜேபிஎஸ்ல பேசினேன். ஜேபிஎஸ்ல நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. நம்ம தமிழர்கள் இருக்காங்க 2 பேரும், அவங்க ரொம்ப உதவி பண்ணாங்க. அவங்க 2 பேரும் உதவி பண்ணாங்க. அதுக்கு பிறகு SUKல இருந்து நம்ம கணபதி ராவ், இங்கிட்டு சந்திரமோகன், இங்கிட்டு தியாகா, இவங்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணனால தான் இந்த நிலம் நம்ம எடுத்தோம். நிலம் வந்து இப்போ கோயில் பேர்ல இருக்கு. 2019 கோயில் நிலம் எடுத்தாச்சு. எடுத்து நம்ம கோயில் பாலசானை செய்ய போனோம். பாலசானை செஞ்ச கையில கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்து அப்படியே எல்லாம் நின்று போச்சு. தாமான் கோத்தா சுராசில் சாலை வளைவில் 40 ஆண்டுகளுக்கு மேலான ஸ்ரீ மகா முண்டகக்கண்ணி அம்மன் கம்பீரமாக காட்சி தருகிறார். ஆலய கட்டுமானம் முழுமை பெறுவதற்கு 15 லட்சம் ரிங்கெட் செலவு பிடிக்கும் என கணிக்கப்படுகிறது. சுற்று வட்டார மக்கள் உட்பட வள்ளல் பெருந்தகைகளின் உதவிக்கரத்தை ஆலய நிர்வாகம் எதிர்பார்க்கிறது. தாமரை போன்ற கண்களை உடையவள் அவள். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் ஆலய கோபுரமும் தாமரை வடிவை ஒத்திருக்கிறது. மூலஸ்தானமாக அவள் இருக்க அவளுக்கு பக்கபலமாக முருகப்பெருமானும் விநாயகமூர்த்தியும் இருப்பர். மேலும் 8 அடி உயரத்தில் ஸ்ரீ காளியம்மாள், ஸ்ரீ அண்ணாமலையார், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ குன்னியம்மா, ஸ்ரீ முனீஸ்வரர், பைரவர், அரச மரத்து பிள்ளையார் போன்ற தெய்வ சிலைகள் அங்கு வடிவமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் சனிக்கிழமை இங்கு திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அவங்க சுயம்பா இருந்தாங்க. சுயம்பா வந்தவங்க இப்ப வளர்ந்து இவ்வளவு பெருசா இருக்காங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவங்கள நவத்தவும் முடியாது, வேற எங்கேயும் நிலம் வேற இடத்துல கொடுக்கணும். நாங்க கோயில் கட்டுறதுக்கு நம்ம வேணாம், இங்கேயே தான் இருக்கணும், அவங்க தூக்கிட்டு போக முடியாது. அவங்கள இங்கேயே வச்சு இவ்வளவு தூரம் கோயிலை கட்டுறது பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு அடிப்படாம அவ்வளவு அழகா அவங்க கட்டி அபிஷேகம் அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. கோயில் திறப்பு வந்து காலையில 7 காலைல 10 மணி, நைட்ல 7 10 மணி. ஏன்னா அவங்ககிட்ட வந்து இதுவரை கேட்டு பல மக்கள் வந்திருக்காங்க, பல பேர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட உள்ள மகிமை வேற. அவங்கள கேட்டு இது வரைக்கும் யாருக்கும் இல்லன்னு இல்ல. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் இருக்கேனாக்கா அது அவங்க தான் காரணம். 2000ஆம் ஆண்டில் ஆலயம் இருக்கும் பகுதிக்கு குடிபெயர்ந்த கனகசுந்தரம் 2006 துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார். 2011 ஆலய நிர்வாகத்தின் தலைப்பீடத்தில் அமர்ந்த பின்னர் பல நட்காரியங்களுக்கு வித்திட்டார். மாணவர்களுக்காக தேவாரம், கல்வி யாத்திரை, தன்முனைப்பு முகாம்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. சுற்று வட்டார இந்துக்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி உட்பட சமூக நல முன்னெடுப்புகளையும் மேற்கொள்கிறார். கோவிட்-19 காலகட்டத்தின் போது இங்கிருந்த சுற்று வட்டார மக்களுக்கு உதவி பொருட்களை பகிர்ந்தளிக்கப்பட்டதை பொறியியலாளருமான கனகசுந்தரம் நினைவு கூர்ந்தார். ஆலயங்கள் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. முறையான ஆவணங்களை கொண்டு இயங்கும் ஆலயங்களுக்கு அரசு உரிய உதவிகளை வழங்கும் என்பது சிறிதேனும் ஐயங்கொள்ள வேண்டாம் என கூறுகிறார் கனகசுந்தரம். வணக்கம், என் பேர் டாக்டர் கனகசுந்தரம், முண்டகக்கண்ணி அம்மன் கோயில் தலைவர். நம்ம கோயில் வந்து இப்போ ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. கீழே ஃபவுண்டேஷனு, ரிட்டைனர் வாலு, கோயில் மண்டபம், அம்மாவோட மூலஸ்தானம், கோபுரம் இது வரைக்கும் ஏற்றியாச்சு. ஒரு 50% வேலை முடிச்சாச்சு. ஒன்றும் மற்ற கோயிலும் கட்ட வேண்டியது இருக்கு. சிவரேஜ் லைன் கட்டுறதுக்கு அது பெரிய காஸ்ட் ஆகுது. இது அரசாங்கம் அப்ரூவல் எடுத்து செய்யறதுனால OHC டேங்க் வேற கட்டணும்ன்றாங்க. அதுவும் காஸ்ட் நிறைய இருக்கு. ரெண்டாவது இந்த கோயில் வந்து கொஞ்சம் மேடல இருக்கிறதுனால ரிட்டைனர் வால் கட்டணும். ஸோ காஸ்ட் கூடனால நம்ம மக்களை கண்டிப்பா நாடிதான் ஆகணும். இது வரைக்கும் மக்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு பிறகு ஒன்னும் கூட சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் தனபாலன். இந்த ஆலயத்துல வந்து ஒரு 30 வருஷமா வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்துல இப்போ திருப்பணி பண்ணி நம்மளுக்கு கல்லு கோயில் எழுப்பி இருக்கோம். இப்ப வந்து கோயில்ல வந்து நிதி கொஞ்சம் பத்தாக்குறைனால நாங்க வந்து நிதி தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களால நன்கொடை கிடைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும். மிக்க நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கோயில் தாங்க நம்ம அடையாளம். இந்த கோயில் கட்டுறதுக்கு உங்க எல்லாரோட ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேரு மீனா தேவன். நான் இந்த கோயில ட்ரெஷரரா இருக்கேன்.
உங்க கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முருகப்பன் பிள்ளை. இந்த கோயிலுக்கு நான் தான் துணை பொருளாளர். இந்த கோயிலை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்டு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம அனுமதி கிடைச்சிருக்கு. நம்ம நல்லுள்ளங்களை எதிர்பார்த்துட்டு நன்கொடை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் சில திட்டங்களும் வச்சுருக்கோம். இந்த கட்டணும், இந்த கோயில் நல்லபடி கட்ட முடிஞ்சா இலவச வகுப்பு, பிள்ளைங்களுக்கு வகுப்பு, தேவாரம் வகுப்புகள், டியூஷன், மற்றபடி நடன வகுப்புகள் எல்லாம் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஸோ நம்ம என்ன வேண்டிக்கிறோம்னா, பொதுமக்கள் நல்லுள்ளங்கள் நம்ம கோயிலுக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுக்காம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சிரமமாக கொஞ்சம் குறையும். நல்லபடி கோயிலை கட்டி முடிச்சு கோயில் ஸ்லாங்கூரில் ஒரு நல்ல ஒரு சிறந்த கோயிலாக இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். இந்த சிராஸ் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்லாங்கூர் மக்களுக்கு, மலேசியா மக்கள் பூரா தெரிய அளவுக்கு நாங்கள் செயல்படுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் PK செல்வராஜா. கோயில் மெம்பர் தான் இருக்கு, ரொம்ப நாளாக இருக்கேன். கோயிலுக்கு இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கோயில் இங்கே துவங்கி. அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இங்கே தான் வீடு வாங்கி இருந்தது. இந்த கோயிலை கட்டுறது இந்த மாதிரி ஒரு கோயில் வேறு எங்கேயும் கிடையாது தேசம் முழுவதும். பார்த்தீங்கன்னா முண்டக்கன்னி அம்மன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, இங்கே வேறு எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த ஒரு கோயில் நல்லா அழகாக கட்டணும், பெருசாக கட்டணும், நல்லா கட்டி மக்கள் நிறைய பேர் வரணும் இங்கே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு விருப்பம். அதனால் பல பேர் இதில் சேர்ந்து கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா காசு கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தாக்கா அழகாக கட்டலாம் கோயிலை. வணக்கம். என் பேர் ஜெயராமன். இந்த முண்டகனியம்மா கோயில் அங்கத்தினராக இருக்கிறோம். நான் 2 நாளில் வரும்போது இந்த கோயில் ரொம்ப சின்னோண்டா வெறும் பலகையோடு தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு மேலும் மேலும் முயற்சி அடைஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோடு இப்போ இன்னும் பெரிய கோயிலாக கட்டுறதுக்காக அப்போ இந்த சின்ன கோயிலாக இருக்கும்போது மக்கள் தான் உதவி செஞ்சு இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செஞ்சு காசு கொடுத்து கொஞ்சம் பெருசாக கட்டினாங்க. அதே போல் இதே மக்கள்லாம் ஒன்று செஞ்சு உதவி செஞ்சு இந்த கோயில் இன்னும் வளர்ச்சி அடைய நல்ல பெருமையாக இருக்கிறதுக்கு மக்கள் தான் உதவி செய்யணும். ரொம்ப நன்றி. இந்த கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயில். ஏன்னா எனக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. யாரும் இந்த அம்மாவை வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா எல்லாம் நல்ல காரியம் நடக்கும். சரம்பான்லேருந்து ஒருத்தவங்க பிள்ளை வரம் கேட்டு அவங்க இங்கே கேட்டு அவங்க சீர்வரிசம் செஞ்சுட்டு போனவங்க 3 மாதத்துல குழந்தை கிடைச்சிச்சு. திரும்ப 1 வருஷம் கழிச்சு எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் வேணும்னா தயவு செய்து, குழந்தை பாக்கியம் இல்லை, வேற எந்த ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு அம்மா வேண்டிக்கிட்டு போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம். அந்த கோயில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து பணிவன் கூட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கனகராஜா பேசுகிறேன். இந்த ஸ்ரீ மகா முண்டகன்னி அம்மன் ஆலயத்தின் உறுப்பினர். இந்த ஆலயம் ரொம்ப நாளாக இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி அம்மா வச்சு பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமிட்டி ஆரம்பித்து சிறப்பாக வழி நடத்திட்டு வந்தோம். அடுத்தது நம்ம இந்த நிலத்தை அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி இப்போ கோயிலில் கட்டிக்கிட்டு இருக்கோம், பெருசாக கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சுற்று வட்டார மக்கள் ஆதரவு மற்ற இடத்துலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தபோது நம்மளுக்கு 10வது குறையாக இருக்குது. இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி 10வது குறையாக இருக்குது. இன்னும் மேலும் பொதுமக்களை நாடி நாங்கள் இந்த கோயில் கட்டுறதுக்காக அவங்க நன்கொடை கொடுத்து இந்த கோயிலை ஏற்றணும்ன்ட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சிறப்பான ஆலயத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட இது. தலைவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிலத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த நில பிரச்சனைலாம் இல்லாம அவங்க சிறப்பா இந்த ஆலயத்துல சாமி கும்பிடணும்னு எங்களோட ஒரு ஆசை. அதனால ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை நீங்க ஏற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த காணொலி பார்த்துருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஈஸ்வரன். நான் அந்த ஆலய உறுப்பினராக இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னுக்கு வெளியான எல்லா காணொலியிலையும் நீங்களாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கோயில் திருப்பணியை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உள்ள நிலவரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 விழுக்காடு வேலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இருந்த நன்கொடையில. ஸோ இப்போதைக்கு என்ன தேவைப்படுதுன்னா கோயிலுக்கு அதிகபட்சமான நன்கொடை தேவைப்படுது இந்த கோயில் திருப்பணி வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு. ஸோ பார்த்து இருக்கிற
மக்கள், அதுக்கப்புறம் டத்தோ, வைபி, அதுக்கப்புறம் மத்த பிரமுகர்கள் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நம்ம கோயிலுக்கு வந்து நட்கொடை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அம்மாவை கடந்து வந்திருப்பீங்க, இல்ல நாளையதுக்கு முன்னுக்கு வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட நன்கொடைய நம்ம ஆலயத்துக்கு நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியால சிராஸ் வட்டாரத்தில் உள்ள மக்களோட ஆதரவும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ கண்டிப்பா உங்களோட ஆதரவு எங்களுக்கு அளிங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்யா. இந்த கோயில்ல நல்ல நல்ல காரியம்லாம் நடந்திருக்கு. ஒரு ஆளுக்கு பிள்ளைக்கு கண்ணு திறக்காம இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல இங்க வந்து பூஜை செஞ்சுட்டு போனா அந்த கண்ணு திறந்துச்சு தானா. இந்த மாதிரிலாம் நல்லதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த கோயில் இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க செய்யறதுக்கு. ஆனா நன்கொடை தேவைப்படுது. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. வணக்கம். என் பேர் பாலு. இந்த கோயில் கமிட்டி இப்போ நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம். இப்போ உங்களோட நன்கொடை ரொம்ப தேவைப்படுது, மக்களோட நன்கொடை ரொம்ப தேவைப்படுது. உங்களால முடிஞ்சா வந்து கோயிலை பார்த்து முடிஞ்ச உங்க ஸ்பான்சர் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆலய குருக்கள். இந்த அம்பாள், என் பேர் சரவணசுதன். இந்த ஆலயத்தில் குருக்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். திருப்பணிகளை நடைபெற கொண்டிருக்கிறது. அம்பாளுக்கு வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து சிறப்பு பூஜை நடைபெற உள்ளது. துர்கா பூஜை நடைபெறும். அம்மாவுக்கு அபிஷேகம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு இயன்ற உதவியை அம்மாவுக்கு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த அம்பாள் வந்து 150 வருடத்துக்கு முன்னாடி இருக்காங்க. சக்தி உள்ளவங்க, நினைச்சது நடக்கும். அனைவரும் வந்து வேண்டிய வரங்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாத குழந்தை கேட்டால் குழந்தை கிடைக்கும். கஷ்டங்கள் தீரும். அனைவரும் ஆலயத்துக்கு வந்து இந்த அம்பாள் முண்டகனி அம்மாவை பார்த்துக் கொள்ளுமாறு தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளி செவ்வாய் அபிஷேகம், பால அபிஷேகம், சந்தனம், குங்குமம் அவசியம் நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து தங்களால் நிர்வாகத்திடம் தங்களால் இயன்ற உதவியை செய்யுமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் இந்த கோயில் ஸ்தபதி, வேலை பார்க்குற ஆளு, கோயிலில் பார்க்குற ஆளு. இந்த கோயில் வந்து தகர கோயிலாக இருந்துச்சு. நான் ஒரு 10-12 வருஷமா கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் நல்ல முறையாக தகர கோயிலாக இருந்தது இப்போ பில்டிங்லாம் ஏற்றி கட்டுமான பணி ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை நிற்காம, ஆரம்பிச்சதுலேருந்து வேலை நிற்காம நல்லபடியாக வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு நன்கொடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவில்களை வழிபாட்டு தளமாக மட்டுமல்லாமல் வழிகாட்டும் தளமாகவும் ஆக்குவோம் எனும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது சிராஸ் தாமான் 10வது மைல் அருள்மிகு ஸ்ரீமா முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை மிகுந்த அக்கோவில் சுற்றுவட்டார மாணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பல மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மாணவர்களுக்காக தேவாரம், கல்வி யாத்திரை, தன்முனைப்பு முகாம்கள் அங்கு நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு வருகை அளிக்கும் பக்தர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி உட்பட சமூக நல திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் விவரித்தார். நம்ம கோயில்ல வந்து பஜனை கிளாஸ் இருக்கு, தேவார கிளாஸ் இருக்கு, பரதநாட்டியம் இருக்கு. அப்புறம் நம்ம வந்து இப்ப இந்த கோவிட் வந்துருந்துச்சு. அந்த கோவிட்ல வந்து பல மக்களுக்கு ஒரு 400-500 வீட்டுங்களுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சோம். உதவினாக்க அந்த பிபிஆர் எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 100 வழி அப்படின்னா அரிசி, மாவு, முட்டை, இந்த மாதிரி பல மாதிரி ஜாமான் வாங்கி நம்ம கோயில் சார்பாக நிறைய உதவி பண்ணியிருக்கோம், நிறைய எல்லாம் செஞ்சிருக்கோம். மற்றது தீபாவளி வந்துட்டாக்க நம்ம ஏழப்பட்ட மக்களுங்களுக்கு நம்ம எல்லாம் செய்யறோம். அது தவிர்த்து இது வந்து ஒரு கலாச்சாரமாக, ரெண்டாவது இது வந்து ஒரு தமிழர்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடா இருக்கணும். ஒரு நம்ம கோயிலுக்கு தான் ஒரு அடையாளம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி எதானாலும் நம்ம கோயில் மூலியமா எல்லாம் செய்யறாங்க. இன்னும் நிறைய பிளான்கள் நிறைய இருக்கு, நிறைய செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்குது. சுயம்புவாக அம்மன் அவ்வாலயத்தில் தோன்றி மக்களுக்கு அருள்பாலித்து வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முதல் சனிக்கிழமை அங்கு திருவிழா நடத்தப்படுவதும் வழக்கமும் என்றார். இதனிடையே சிறிய ஆலயமாக செயல்பட்டு வந்த அவ்விடத்தை முறையாக அரசாங்கத்தின் முழு ஒப்புதலை பெற்று தற்போது விரிவாக்கம் செய்ய கட்டுமான பணிகள் செய்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 6 மாதங்களுக்கு முன் அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் ஆரம்பமான கட்டுமான பணி தற்போது 50% முழுமையடைந்துள்ள நிலையில் அதன் திருப்பணிக்கு நன்கொடைகள் வரவேற்கப்படுவதாக கூறினார். பக்தர்கள் வழங்க உள்ள நிதி உதவி இன்னும் கூடுதல் பொலிவுடன் ஆலயத்தை நிர்மாணிக்க கை கொடுக்கும் என அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார். ஒன்னும் என்னன்னாக்கா நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு ஒன்றும் நிறைய செலவு இருக்கு. ஏன்னா அரசாங்கம் இது எடுத்தனால நம்ம ஓஎஸ்டி டேங்க் கட்டணும்,
அப்புறம் ரிட்டைனர் வால் கட்டணும் நம்ம மேட்டில் இருக்கிறதுனால, அப்புறம் IWK சிவேஜ் லைன் கட்டணும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய காஸ்டா இருக்குது. ஸோ இதெல்லாம் கட்டி முடிக்கிற நம்மளுக்கு இன்னும் பணம் வேணும். ஸோ மக்களுங்க அவங்களால முடிஞ்சது கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச நன்கொடைகள் கொடுத்தாங்கன்னாக்கா நல்ல சிறப்பா நல்ல அருமையா இருக்கும். இந்த ஒரு வட்டாரத்துக்கு கோயிலுங்கன்னு கேட்டாக்கா ஒரு 20 தாமானுக்கு இதான் ஒரு கோயில் நல்ல ஒரு அடையாளமா இருக்கும். ஆலய திருப்பணிக்கு பின் அவ்வாலயம் சமய வளர்ச்சிக்கும் சமுதாய மறுமலர்ச்சிக்கும் ஒரு தளமாக அமையும் என உறுதியளித்துள்ளார். இதனிடையே ஆலய திருப்பணியை தொடர்ந்து தடையின்றி மேற்கொள்ளவும் முழுமை பெற செய்யவும் பக்தர்களாகிய அனைவரும் பங்கேற்று ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என ஆலய நிர்வாக குழுவினர் சார்பாக ஆலய தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் கேட்டுக் கொண்டார். வணக்கம், நான் கோயில் தலைவர் பேசுறேன், டாக்டர் கனகசுந்தரம். நம்ம கோயில திருவிழா நடக்குது. இப்ப திருவிழானாக்கா இது பெரிய லெவல் இல்ல, சின்ன அம்மாக்கு வரும் பால் அபிஷேகம் தான் நடக்குது. ஸோ நான் வர பக்தர்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, நம்ம கோயில் திருப்பணி நடந்துருக்கு. திருப்பணி இப்போ போன வருஷம் 9ஆம் மாசம் ஆரம்பிச்சோம். இப்ப 7ஆம் மாசம் தான். ஸோ இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல. நம்ம ஒரு 50% வேலையை முடிச்சாச்சு. நம்ம கோயில் கட்டுறது நிலம் எடுத்து பழைய கதையை சொல்லணும்னாக்கா நம்ம முறைப்படி எல்லாம் செய்யறோம். நிலம் பட்டா கோயில் பேர்ல போட்டு அரசாங்கம் உத்தரவோட கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களே பார்க்கலாம் கோயில் இப்ப என்ன ஒரு நிலையில இருக்கு, எப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த கோயில் இன்னும் நல்ல சிறப்பா இன்னும் அருமையா நல்லா கட்டணும்னாக்கா உங்களோட ஆதரவு ரொம்ப தேவைப்படுது. மக்கள் இல்லாம இந்த கோயில் இல்ல, இது மக்களோட கோயில். ஸோ இது மக்கள் இப்போதைக்கு நன்கொடை நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப வரையில் நம்ம இதுவரை கட்டிட்டோம். இப்ப பணம் கொட்டுறாக்குறையால கொஞ்சம் தாமதமா போய்கிட்டு இருக்கு வேலையெல்லாம். ஸோ மக்கள் இதுக்கு பிறகு இன்னும் நிறைய உங்களால முடிஞ்ச நன்கொடைகள், உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு இந்த நிர்வாகம் எதிர்பார்க்குது, இந்த முண்டகன்னியம்மன் நிர்வாகம். ஸோ நீங்க எல்லாம் இந்த சப்போர்ட்டை முழுமையா கொடுப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன். ரெண்டாவது இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாரும் நல்லா வெற்றிகரமா நல்ல சிறப்பா அமோகமா இருக்கணும். நன்றி, வணக்கம். இந்த கோயிலை நம்ம கட்டி இவ்வளவு தூரம் கொண்டாடணும், அது மக்களோட டொனேஷன் கொடுத்தனால, மக்கள் கொடுத்த ஆதரவுனால. அதே போல ஒன்னும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த ஸ்ரீ மகாமுண்டகன்னியம்மன் நிர்வாகம் எதிர்பார்க்குது. அதனால நீங்க என்ன செய்யறீங்கக்கா, இப்போ வந்தீங்கன்னாக்கா நன்கொடை கொடுக்கலாம். நன்கொடைனாக்கா இப்ப அங்க பார்க்கலாம், பேனர்ல எல்லா சாமி சிலைகள்லாம் எழுதி வச்சிருக்கோம், என்னென்ன கட்டுமணி பண்ணி எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க என்னென்ன எடுத்தோம் நீங்க சொல்லலாம். கவுண்டர்ல நம்ம கோயில் நிர்வாகம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லலாம், எனக்கு இந்த ஐட்டம் வேணும், இந்த சாமி சிலை வேணும்னாக்கா அவங்க வேறே உங்க போன் நம்பர் எடுத்துவாங்க. அப்படி உங்கள்கிட்ட இப்ப காசு இல்லை, நீங்க வர முடியும்னாக்கா நீங்க QR கோட் இருக்கு, QR கோட் மூலமா செய்யலாம். இல்ல நீங்க போயிட்டு பேங்கிங் பண்ணலாம், அக்கௌண்ட் நம்பர் எடுத்துட்டு உங்களுக்கு வசதியை பொறுத்து நீங்க செய்யலாம். அப்படி உங்களால அந்த லிஸ்ட்ல உள்ள இருக்க முடியாது, நீங்க ஒரு நன்கொடையை கொடுக்கலாம். இல்ல நீங்க செங்கல் ஒரு பேலட் வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் சிமெண்ட் ஒரு பேலட் வாங்கி கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுதோ, இந்த கோயில் எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிக்கணும், நீங்க எல்லாம் கொடுக்குற டொனேஷனையும், நீங்க கொடுக்குற ஒத்துழைப்பு, நீங்க கொடுக்குற ஒத்துழைப்பும், நீங்க கொடுக்குற ஆதரவும் தான் இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் இதெல்லாம் செய்வீங்க, நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நம்ம இடத்துக்குன்னு ஒரு கோயில் வேணும், நம்ம இடத்துக்குன்னு ஒரு கோயில் இவ்வளவு தூரம் உருவாக்கியாச்சு. இந்த கோயிலை இன்னும் சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாம் ஒத்துழைப்பீங்கன்னு இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். பக்த கோடி மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தாமான் கோத்தாச்சராசில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா முண்டகக்கன்னியம்மன் ஆலயம் இப்போது திருப்பணியை முன்னிட்டு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. பழமை வாய்ந்த நம் மகா முண்டகக்கன்னியம்மன் ஆலயம் அப்போதுள்ள தோற்றத்துக்கும் இப்போதுள்ள தோற்றத்துக்கும் வெகு வித்தியாசம் உள்ளது, எல்லோரும் அறிவீர்கள். இந்த ஆலயம் கட்டுமான பணியில் இருப்பதால் கோயில் நிர்வாகம் உங்களிடம் இருந்து, அதாவது பக்த கோடி மக்கள் அனைவரிடமிருந்து கட்டுமான பணிக்காக, இந்த திருப்பணிக்காக உங்களால் இயன்ற நன்கொடையை வழங்கி சிறப்பிக்குமாறு மிக தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.